ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்துக்கான மளிகை பொருட்கள் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். இதில் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், பட்ஜெட்குள்ளே நான் எப்படி வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியது லிஸ்ட்டு தான். நான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கையில் வந்து சின்னதாக ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா 3500 மாதம் மாதம் நான் ஒதுக்குவேன். அந்த 3500 பார்த்திங்கன்னா எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் வந்து ரைஸ் வந்து 1/4 மூட்டை, அதாவது 25 கிலோ இருக்கிற மாதிரி வாங்கிடுவேன். இப்போ 1/4 மூட்டை அரிசி பார்த்திங்க அப்படின்னா மோரார்லெஸ் எங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் வந்துடுது. அப்போ மீதம் பார்த்திங்கன்னா 1500 தான் இருக்கும். அந்த அரிசி வாங்குகிற மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 1500 மட்டும் மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி பார்த்துப்பேன். அதே மாதிரி அரிசி வாங்காமல் மளிகை ஜாமான் மட்டும் 3500 பட்ஜெட் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருட்கள் வந்து அதிகமாக வாங்கிப்பேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ லாஸ்ட்டு மளிகை ஜாமான் ஷாப்பிங் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சில பொருட்கள் வந்து மொத்தமாக, அதாவது செட்டு ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிமலை அடிவாரத்திலேருந்து என்னுடைய மாமியார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய பொருட்கள் வந்து இப்போதைக்கு வாங்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன், நம்ம பொருட்கள் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணும், என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது ஒரு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா சர்க்கரை வாங்கியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்து 1.5 கிலோ சர்க்கரை வந்து கொடுப்பாங்க. இந்த 1.5 கிலோ சர்க்கரை வந்து எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா கூடுதலாக நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற பவுமாயில் தான். இந்த பவுமாயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் ஏதாவது அப்பளம் பொரிக்கிறது, வறுக்கிறது இந்த மாதிரி மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக இதையுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இது 2 பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கிறதுனால இது 2ஐயும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இதில் கிடைக்கக்கூடிய பருப்பையும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதம் வந்து பருப்பு கிடைக்கல, அதனால் வந்து அதை வந்து உங்களோட ஷோ பண்ண முடியல. இப்போ கடையில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷனில் சிலரெல்லாம் வந்து வாங்குறதே இல்லை அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. பட் வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு நியாய விலை கடையில் ரொம்பவும் குறைவான அமௌண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படுற பொருளை தான் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சில சமயங்களில் அரிசி நல்லா இருக்குது அப்படின்னா பச்சரிசியை முழுமையாக நான் வச்சுப்பேன் பொங்கல் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சாப்பாடு அரிசி பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் இட்லிக்கு போடுற மாதிரி நல்ல குண்டு அரிசி வரும், அப்பையும் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய மளிகை பொருட்களோட விலை வந்து ரொம்பவும் பர்ச்சேசிங் வந்து ரொம்ப கம்மியாக நான் பண்ணிப்பேன். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து ரைஸ் வந்து 2000 பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் மீதி வந்து 1500 தான் இருக்குது இல்லைங்களா. அந்த 1500 தான் நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். 1500 வாங்க முடிஞ்சதா அல்லது வந்து அதிகமாக வந்துச்சா அப்படிங்கிறதுமே உங்ககிட்ட நான் வந்து பில்லை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ரேஷனில் கொடுக்குறதும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால 1/2 kg மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பொருளோட ரேட்டை வந்து அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக கம்பேர் பண்ணணும். இது பாருங்கள், 157 ரூபா ஒரு கிலோ வந்து 157 ரூபாய்க்கு வந்து இந்த துவரம்பருப்பு இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் காஸ்ட்லியாக கூட இருக்குது, 175 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 month பிஃபோர்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா 125 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 50 ரூபா 57 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 25 30 32 ரூபா பக்கமாக இது வந்து 1 கிலோவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக யூசேஜை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது பார்த்திங்கன்னா உருட்டு உளுந்து. இந்த உளுந்து பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபாய்க்குள்ளே ரேட்டில் வாங்கியிருக்கேன். இதை விட கம்மியாக 119 ரூபாய்க்கு ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 1.25 கிலோ இருக்கிற மாதிரி. இது வந்து எனக்கு வந்து 1 கிலோ வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி ரைஸும் பார்த்திங்கன்னா போன மாதம் வாங்கினது மீதம் இருந்துச்சு. இது வந்து 1 கிலோ வந்து ரூ. 44. இதை விட கம்மியாக வேறு எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இருந்துச்சு, ரைஸு வந்து அரிசி கடை தனியாக இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஏதாவது கம்மியாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பார்க்குற வியூவர்ஸ் யாராவது விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கிடைக்குதுங்கிற தகவலை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி வந்து 1 கிலோ பார்த்திங்கன்னா ரூ. 135 அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 200 கிராம் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து இப்போ சில கடைகள்லாம் 1/4 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ அப்படி தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து லூஸில் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை மட்டும் வாங்கியிருக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் இதில் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கிலோ வந்து ரூ. 135, 200 கிராம் வாங்கியிருக்கிறேன். 27 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வத்தல் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வாங்கினது. இது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மாதத்தில் ஒவ்வொரு வத்தல் வந்து மாற்றி வாங்குவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து இதை வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறது மிளகு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 82 ரூபா இருக்குது. ஆனால் பில்லில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 60, 65 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிராம்பு. இந்த கிராம்பு வந்து வெறும் 20 கிராம் தான். 20 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 43 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 29 ரூபா அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பளக்கட்டு வந்து ஒன்று சின்னது வாங்கியிருக்கேன். இது அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 96 ரூபா போட்டிருக்கு. இது வந்து பாதி ப்ரைஸு, அதாவது 53 ரூபா அந்த அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. பை ஒன் கெட் ஒன் அது மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சம்பா கோதுமை ரவா இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 1/2 கேஜி வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் போட்டிருக்குது. பட் வந்து பில்லானது வந்து 75 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 74 ருபீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா தூளுப்பு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கேஜி வாங்கியிருக்கு. இது வந்து சப்பாத்தி மாவு வந்து போன மாதம் வாங்கினது கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறதுனால 1/2 கேஜி மட்டும் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கிடைக்கிது. அதில் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம வந்து அதோட கொஞ்சம் தானியங்கள்லாம் சேர்த்து அரைச்சி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் அதை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாகாவில் புதுசாக வந்து இந்த மாதிரி நான் புதுசாக இப்போ தான் பார்த்தேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு தெரியல. அதாவது பூரிக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக வந்து மாவு வந்து சேல் பண்ணுறதா பார்த்தேன். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட்டுக்காக ஒரு 1/2 கேஜி வந்து வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன். ஆயில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரே ஆயிலே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் மாற்றி கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதோடு சேர்த்து இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிராண்ட் வாங்காமல் இதுலேயே நிறைய பிராண்டட் இருக்கு இல்லையா, நானே நிறைய காமிச்சிருக்கேன். வேறு பிராண்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி இப்போ வந்து கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது பூஜா ஆயில். இந்த பூஜா ஆயில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 மந்த் வந்து ஃப்ரீ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதம் வந்து எனக்கு வந்து இது வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதமும் அடுத்த மாதமும் டிசம்பர் வரைக்கும் போதும். அப்புறமா ஜனவரி வந்து வாங்கினா போதும். இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டரியில் வந்து சிலது மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த கம்ஃபோர்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 100 ருபீஸு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ரீஃபில் பேக் வந்து வெறும் ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இதில் வந்து ஆனால் வந்து 35 ருபீஸ் போட்டிருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு கிடைக்குது. இது வாங்கினோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் அப்படி வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சர்ஃப் எக்ஸல் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 4 சோப்பு இருக்குது. இந்த 4 சோப்பும் பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா போட்டிருக்காங்க. பில்லில் வந்து 100 ரூபா 108 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 22 ரூபா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. இது வந்து 4 சோப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து 1 மாதத்துக்கு 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு கூட சில சமயங்களில் வரும். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம மிஷினில் வந்து லிக்விட் போடுறதுனால பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு தாராளமாக வந்துடுது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பூண்டோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி இருக்குது. கேஜி வந்து 400 இருக்குது. இது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். 1/4 கிலோங்கிறது இது 90 ரூபா வந்துச்சு. இது இந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து இந்த தடவை வந்து பூர்ணா பிராண்ட்லேருந்து இது வந்து வேறு கடையில் வாங்கினது. இது வந்து 200 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 76 ரூபாய்க்கு கிடச்சிது. இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து எங்களுக்கு 1/4 லிட்டர் வந்து போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே கீ வந்து யூஸ் பண்ணுறதுனால இது போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்வாஷருக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதம் மட்டும் இந்த லிக்யூட் வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் வெசல்ஸில் வந்து ஒட்டிட்டு போகலை. சரி நம்ம வந்து லிக்யூட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். பட் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா
125 இருக்குங்க. ஆனால் பட் வந்து இது வந்து டிமார்ட்டில் கிடச்சது வந்து வெறும் 75 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால் சரி இது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிக்விட் வந்து நல்லா இருக்குமா, சோப்பு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து புதுசாக இப்போ வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 750 3/4 லிட்டரு பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வந்து வாங்கினது இந்த மாதம். என்னோடய பில்லு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து டிமார்ட் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக, அதாவது மளிகை பொருட்கள் இல்லாமல் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த டவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இது பார்த்திங்கன்னா 59 ருபீஸுக்கு 4 பீசஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து ஃபேஸ் டவலு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பீஸ் இருக்கிறது ஒரு 60 ரூபான்னு சொல்லிட்டு இது ஒன்று எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீப் வந்து 129க்கு 6 பீசஸ் கிடைக்கிது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது மட்டும் எக்ஸஸாக வந்து, அதாவது நம்ம மளிகை ஜாமான் பில்லு இல்லாமல் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கினது. மற்றது எல்லாமே மளிகை ஜாமான் தான். இதுலேயே வந்து எவ்வளோ பில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறேன்னா 1529க்கு வந்து வாங்கியிருக்கிறேன். அப்போது 1530 ரூபாய்க்கு. இந்த 1530 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆனது 357 ரூபா. 357 ரூபா. இது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கிறதுனால நான் தொடர்ந்து இங்கே வாங்கிட்டுருக்கேன். இப்போ இதில் இல்லாமல் சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த ஷாம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி தூள் வந்து சின்ன பேக்கெட்டு, இதெல்லாம் வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நான் வந்து பல்காக வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் இந்த மாதம் வந்து வாங்கலை. அது வந்து ஆல்ரெடி வாங்கினதே மீதம் இருக்குது. இவ்வளோ தான் வந்து இந்த மாதம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக எசென்சியலாக இந்த மாதம் என்ன வேணுமோ அதை மட்டும் நோட் பண்ணிட்டு போயிட்டு அதை மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிடலாம். நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பட்ஜெட் அமௌண்ட்டு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கார்டு வந்து கண்டிப்பாக கொண்டு போகாமல் கையில் கேஷ் கொண்டு போகணுன்னா கார்டு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் வாங்குறதுக்கு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தா கூட நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நம்ம கையில் வந்து 1500 ரூபா தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் பில் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பொருட்களை வந்து, அதனால் கடையில் நம்ம வந்து பில்லிங்க்கு கொண்டு போகும் பொழுதே முக்கியமாக இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு அவசியமாக தேவை அப்படிங்கிற பொருளை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு நம்ம பில்லை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 1500 வரும்பொழுது நம்மளுக்கு அதான் பில்லுங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எளிதாக வாங்கிட முடியும். தேவையான பொருட்களையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட முடியும். இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.